வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிசல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகோதெரபெட்டிக்ஸ் இந்த மாதிரி எம்ஆர்பி என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ ஒரு லைன் விடாமல் எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க, அது மாதிரியே காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாமை நல்லபடியாக கிளியர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜியில் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் நன்றிகளை தெரிவிச்சிடும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, ஓகேவா? அதை நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? இன்னும் நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ண சொல்கிறோம், ஓகேவா? இன்னும் அதேமாதிரி காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அவங்களோட காலேஜஸில் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ், வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மகாலஜியில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ், ஆந்தல்மென்டிக்ஸ், ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறமா பயாலஜிக்கல்ஸில் டெஃபினிஷன், டைப்ஸ், இண்டிகேஷன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட்டு ஓவர் ஆகுது, ஓகேவா? ஸோ ஒரு டாப்பிக்கையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸ். ஸோ ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் என்னது ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ், ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதை வச்சுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயோட்டிக்ஸில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் அது. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி ரெண்டுலேயுமே இந்த கிளாசிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஓகேவா? நம்ம பாட்டுக்கு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேவா? ஆனால் இந்த கிளாஸிஃபிகேஷனை நம்ம ரிப்பீட்டடாக ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்க்கும்போது திரும்ப படிக்கும்போது தான் கிளாஸிஃபிகேஷன் மறக்காது, ஓகேவா? மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லலை, நீங்கள் இதில் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது எக்ஸாமில் நீங்கள் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும், ஓகேவா? ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிஃபங்கல் பார்த்தீங்கன்னா பாலின்ஸில் ஆமோதெரிசின் பி, நிஸ்டாட்டின், அப்புறம் எக்கினோகேண்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கேஸ்போஃபங்கின், மிக்காஃபங்கின், அனிடுலாஃபங்கின், அடுத்து ஹெட்ரோசைக்ளிக் பென்சோஃபியூரான் பார்த்தீங்கன்னா கிரைசியோஃபல்வின், ஆன்டி மெட்டபோலைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூசைட்டோசின், அடுத்து அசோல்ஸ் டைப் ஆஃப் ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா இமிடசோல்ஸில் டாப்பிக்கலும் இருக்குது, சிஸ்டமிக்கும் இருக்குது. டாப்பிக்கலில் பார்த்தீங்கன்னா குளோட்ரைமசோல், எக்கோனசோல், மைக்கோனசோல், ஆக்சிகோனசோல். சிஸ்டமிக் பார்த்தீங்கன்னா கீட்டோகோனசோல். ட்ரையல் சோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூகோனசோல், இட்ராகோனசோல், ஓரிகோனசோல், போசோகோனசோல். அடுத்து அலைலாமெல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டர்பினஃபைன். டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோல்நாஃப்டேட், அன்டெகலனிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், சைக்ளோபெராக்சோலமைன், பியூட்டானஃபைன், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னது ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸோட கிளாஸிஃபிகேஷன். ஒரு ட்ரக்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரக் பார்த்தீங்கன்னா ஆம்போதெரிசின் பி, ஓகேவா? ஸோ ஆம்போதெரிசின் பி பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் நோடோசஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாலியின் ஆன்டிபயோட்டிக் ட்ரக் தான் இது, ஓகேவா? ஸோ இங்கே நம்ம எதை பற்றி படிப்போம்? ஆன்டிஃபங்கல் ஸ்பெக்ட்ரம் பற்றி படிப்போம், ஓகேவா? அங்கே பாக்டீரியல் ஸ்பெக்ட்ரம், இங்கே ஆன்டிஃபங்கல் ஸ்பெக்ட்ரம், ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே ஆன்டிஃபங்கல் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா கேண்டிடா ஆல்பிகன்ஸ், ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுலேட்டம், கிரிப்டோகோக்கஸ் நியோஃபார்மன்ஸ், கோக்கிடோயஸ், ஆஸ்பர்ஜில்லஸ், பிளாஸ்டோமைசஸ் டெர்மாடிடிஸ், இந்த மாதிரி நிறைய ஃபங்கல் வெரைட்டிஸை கில் பண்ணுற ப்ராப்பர்ட்டி ஆம்போதெரிசின் பிக்கு இருக்குது, ஓகேவா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அமௌண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபங்கிஸ்டாட்டிக் இன்ஹிபிட் பண்ணோம், நிறைய டோஸாக யூஸ் பண்ணும்போது சிடல் ஆக்டிவிட்டி. இன்னும் பார்த்தீங்கன்னா இது லீஸ்மேனியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் யூஸ் ஆகுது. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆம்போதெரிசின் அந்த ஃபங்கலோட செல் மெம்பரேன் வழியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய எர்கோஸ்டீராலில் போயிட்டு பைண்ட் ஆயிரும்,
ஓகேவா. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எர்கோஸ்டீரால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும். ஓகேவா. இது என்ன பண்ணோன்னா சின்னதாக அதில் ஒரு போரை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஊடுருவி உள்ளே போகிறதுக்கு. ஸோ அந்த சின்னதாக ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகிட்டுனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல் மெம்பரைனில் இது ஒரு ஓட்டை போடுது. ஓகேவா. அப்போ உள்ளாடி இருக்கக்கூடிய செல்லெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செல் கண்டென்ட்ஸ் அப்படியே லீக் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா. லீக் ஆகி வெளியே வந்துட்டு செல் டெத் ஆயிரும். இதுதான் இதோட மெக்கானிசம். ஓகேவா. ஸோ ஆம்பத்தரிசின் பி எர்கோஸ்டீராலில் போயிட்டு அது ஃபங்கஸோட செல் மெம்பரைனில் இருக்குது, அதில் போய் பைண்ட் ஆகிட்டு அதில் போர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, செல் கண்டென்ட் எல்லாம் லீக் அவுட் ஆகி கில் பண்ணிடுது. ஓகேவா. ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர், சில்ஸ், மசில் ஸ்பாசம், வாமிட்டிங், டிஸ்ஃபனியா, ஹெட்ஏக், ஹைப்போடென்ஷன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை ஸ்லோ ஐவி இன்ஃபியூஷனாக தான் இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரித்மியாஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின், த்ரோம்போபிலிட்டிஸும் அந்த பிளேஸில் ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா இது ரீனல் இம்பேர்மெண்ட், நியூரோடாக்சிட்டி, அனீமியா. ஓகேவா. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நெஃப்ரோடாக்சிக் ட்ரக்கு கூட இந்த ட்ரக்கை சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது வேறு ட்ரக்ஸ் கூட. ஓகேவா. யூசஸ் பார்த்தீங்கன்னா இது நிறையவே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு இது ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே 0.5 mg/kg இன் 5% டெக்ஸ்ட்ரோஸ் கூட இன்ஃப்யூஸ் பண்ணி தான் 4 ஹவர்ஸுக்கு தெரப்பேட்டிக் டோஸாக இந்த ட்ரக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி அந்த ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் க்யூர் பண்ணுது. ஓகேவா. கூடவே பார்த்தீங்கன்னா இது நிறையவே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் கட்டுக்கு ஓரலாக ட்ரக் எடுத்துக்கலாம். கேண்டிடியாசிஸில் லோஷன், க்ரீம், ஆயின்மெண்ட்டாக யூஸ் ஆகுது. லீஸ்மேனியாசிஸில் பார்த்தீங்கன்னா ஸோ காலாசார், மியூகோக்யூட்டோனியஸ் லீஸ்மேனியாசிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆம்பத்தரிசின் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரக்காக யூஸ் ஆகுது. அடுத்த ட்ரக் பார்த்தீங்கன்னா நிஸ்டாட்டின். ஸோ இது எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் நோரெசி. இதுக்குமே ஆம்பத்தரிசின் மாதிரியே சேம் ஆக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா. இந்த ட்ரக் சிஸ்டமிக்காக யூஸ் பண்ணும்போது நல்லா டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ டாப்பிக்கலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ லைக் லோக்கலாக இருக்கக்கூடிய ஓரல் த்ரஷ், வெஜைனல் கேண்டிடியாசிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ட்ரக் பார்த்தீங்கன்னா கிரைசோஃபுல்வின். இது பார்த்தீங்கன்னா எதுலேருந்து டிரைவ் பண்ணுறதுனா பெனிசிலியம் கிரைசோஃபுல்வம் இந்த ஸ்பீஷீஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறது, ஒரு ஃபங்கஸ்லேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய டெர்மட்டோஃபைட்டோசிஸ் லைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோஃபைட்டன், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோஃபைட்டன் இதுக்கு எல்லாத்துக்குமே இது அகேன்ஸ்டாக செயல்படுது. இங்கே மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியஸில், அந்த ஃபங்கஸோட நியூக்ளியஸில் மைக்ரோடியூபுலார் ப்ரோட்டீனில் போயிட்டு பைண்ட் ஆகிட்டு அதோட மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஓகேவா. ஸோ ஃபங்கஸில் மைட்டாசிஸ் ப்ராசஸ் நடக்காது, அப்போ அது செல் டிவிஷன் ஆகாது, அப்படி அது கில் ஆகும். ஓகேவா. புரியுதா. இதுதான் இதோட மெக்கானிசம். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன், ஹெப்பாட்டிட்டிஸ், நியூரோ டாக்ஸிசிட்டி. ஓகேவா. ஸோ இங்கே ட்ரக் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிரைசோஃபுல்வின் வார்ஃபேரின் மெட்டபாலிசமை பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி விட்றோம். ஓகேவா. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கிரைசோஃபுல்வினை ஆல்கஹால் கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ ஆல்கஹாலுக்கு இன்டாலரன்ஸ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா. யூசஸ் பார்த்தீங்கன்னா ஓரலி சூப்பர்ஃபிஷியலாக டெர்மட்டோஃபைட்டோசிஸ் மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு 1 கிராம் டெய்லி இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கேட்டகரி ஆன்டி மெட்டபோலைட்ஸ். அதில் ட்ரக் பார்த்தீங்கன்னா ஃப்ளூசைட்டோசின். இது எதுக்கு அகேன்ஸ்டாக செயல்படும்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகோக்கஸ் நியோஃபார்மன்ஸும் நிறைய டைப் ஆஃப் கேண்டிடியாவுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா. இது எப்படி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் செல்லுக்குள்ளாடி என்ட்ராயிட்டு 5-ஃப்ளூரோயுராசிலாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஃபங்கஸோட டிஎன்ஏ சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிப்ரெஷன், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா ஆம்பத்தரிசின் பி கூட கிரிப்டோகோக்கல் மெனிஞ்சைட்டிஸ் அப்புறம் சிஸ்டமேட்டிக் கேண்டிடியாசிஸ்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அசோல்ஸ், இமிடோசோல்ஸும் இருக்குது, ட்ரையசோல்ஸும் இருக்குது. ஓகேவா. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அசோல்ஸ் எல்லாம் நியூவரான சிந்தட்டிக் ஆன்டிஃபங்கல்ஸ். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா லெஸ் டாக்ஸிக்கான ட்ரக்ஸ் தான் இந்த ட்ரக்ஸ். இங்கே ஆன்டிஃபங்கல் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிஃபங்கல். ஸோ பார்த்தீங்கன்னா டெர்மட்டோஃபைட்டஸ், கேண்டிடா, கிரிப்டோகோக்கஸ் நியோஃபார்மன்ஸ், கேப்சுலேட்டம், டீப்பான மைக்கோசிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அசோல் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண கில் பண்ணிடும் இந்த ஃபங்கஸை. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அசோல்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அந்த செல் மெம்பரைனில் என்ன இருக்கும், எர்கோஸ்டீரால் இருக்கும்.
அந்த எர்கோஸ்டீரால் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறது தான் இந்த அசல்ஸோட மெக்கானிசம். ஓகேவா? அது எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எர்கோஸ்டீரால் ஃபார்ம் ஆகுறதுக்கு அதோட கன்வர்ஷன் எதுலேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, லானோஸ்டீரால் தான் எர்கோஸ்டீராலாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு என்சைம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா லானோசைன் 14 ஆல்ஃபா டிமீத்தைலேஸ். ஓகேவா? இந்த அசோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த லானோசைன் 14 ஆல்ஃபா டிமீத்தைலேஸ் அப்படிங்கிற என்சைமை போய் பைண்ட் பண்ணிவிட்டு எர்கோஸ்டீரால் ஃபார்மேஷனை என்ன பண்ணிடும், பிளாக் பண்ணிடும். அப்படி தான் எர்கோஸ்டீரால் சிந்தசிஸ் இன்ஹிபிட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ட்ரக் என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா கீட்டோகோனசோல். ஓகேவா? ஆன்டிஃபங்கல் ட்ரக்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த கீட்டோகோனசோல் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டான ஒரு ஓரல் ட்ரக் இது. நல்லாவே பார்த்தீங்கன்னா கட்டில் அப்சார்ப் ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஃபுட்டு லோ கேஸ்ட்ரிக் பிஹெச் இருக்கும்போது இதோட அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? மெக்கானிசம்லாம் அப்படியே பார்த்துட்டோம். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன், நாசியா, வாமிட்டிங், ஹெட்ஏக், அலர்ஜிக் ரியாக்ஷன், ரேராக பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் ஹெப்படோடாக்சிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? லார்ஜர் டோசஸாக யூஸ் பண்ணும்போது. ஸோ இங்கே ட்ரக் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ், H2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸ், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த கீட்டோகோனசோலோட பயோ அவைலபிலிட்டியை டிக்ரீஸ் பண்ணிடும், இன்ஹிபிட் பண்ணிடும். ஓகேவா? ரிஃபாம்பிசினும் ஃபெனடைனும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கீட்டோகோனசோலோட மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணி இதோட எஃபிகேசியை டிக்ரீஸ் பண்ணிடும். யூசஸ் பார்த்தீங்கன்னா மியூகோக்யூட்டேனியஸ் கேண்டிடியாசிஸ், டெர்மட்டோஃபைட்டோசிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குஷிங் சிண்ட்ரோமுக்குமே யூஸ் ஆகுது. டீப்பான மைக்கோசிஸ்க்கும் இந்த கீட்டோகோனசோலை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ட்ரையோசோல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூகோனசோல் ரொம்ப ஃபேமஸான ட்ரக். இது வாட்டர் சாலிபிள், வெல் அப்சார்ப்டு ஓரலி. ஓகேவா? ஸோ நல்லாவே சிஎஸ்எஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஃபங்கல் மெனிஞ்சைட்டிஸுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஓகேவா? இது ஓரலியாகவும் ஐவியாகவும் யூஸ் பண்ணுறோம். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மைல்டான கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்சஸ், ஹெட்ஏக், ரேஷஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்து இந்த ஃப்ளூகோனசோலோட யூசஸ் பார்த்தீங்கன்னா இது யூஸ்ட் இன் கிரிப்டோகோக்கல் மெனிஞ்சைட்டிஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஏன்னா இதுக்கு நல்லாவே வாட்டர் சாலிபிள், நல்லாவே ஊடுருவ தன்மை இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இது இந்த மெனிஞ்சைட்டிஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்பத்தரிசின் பி கூட ட்ரீட் பண்ண அப்புறம் ஃப்ளூகோனசோல். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காக்டியோ மெனிஞ்சைட்டிஸுக்கு இந்த ட்ரக் யூஸ் ஆகுது. ஓகேவா? நிறையவே சிஸ்டமிக் கேண்டிடியாசிஸ், இன்னும் அதர் சிஸ்டமிக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த ட்ரக் ரொம்பவே யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்பினஃபைன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ஆன்டிஃபங்கல் ட்ரக். டெர்மட்டோஃபைட்ஸுக்கும் கேண்டிடியாவுக்கும் அகேன்ஸ்டாக செயல்படுது. ஓரலியாகவும் அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஃபங்குசைடல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரக். ஓகேவா? ஸோ இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா நல்லாவே கெராட்டின். ஓகேவா? இந்த ரிங் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஃபிங்கரில் நெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே அதில் கெராட்டினில் கான்சன்ட்ரேட் ஆகிறனால பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வாங் இன்ஃபெக்ஷன் எல்லாம் கில் பண்ணிடும். ஓகேவா? லைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைசோஃபிலின் மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா எர்கோஸ்டீரால் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு என்சைமை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட் பண்ணிடும். அட்வர்ஸ் எஃபெக்ட் ரேராக தான் இருக்குது இந்த டர்பினோஃபைனுக்கு. பார்த்தீங்கன்னா ஜிஐ டிஸ்டர்பன்சஸ், ரேஷஸ், ஹெட்ஏக். ஓகேவா? ஸோ யூசஸ் பார்த்தீங்கன்னா டெர்மட்டோஃபைட்டோசிஸ், பிட்டாரியாசிஸ், ஆன்கோமைக்கோசிஸ், கேண்டிடியாசிஸ். ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்கோமைக்கோசிஸ்க்கு 250 mg OD ஃபார் 12 weeks எடுக்கிறாங்க. ஸோ வேறு ட்ரக்ஸை விட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நல்லாவே ஆக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோமே போதுமானது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம கரெக்டாகவே படிச்சிருக்கோம். ஒரு ட்ரக்கு, மெக்கானிசம், அட்வர்ஸ் எஃபெக்ட், யூசஸ், ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தல்மென்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஆந்தல்மென்டிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவார்மிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? நம்மளோட இந்த கட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டிவார்மிங் பண்ணுற ஏஜென்ட் தான் இது. இது என்ன பண்ணுன்னா வெர்மிசைடலாக, ஓகேவா, அந்த வார்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணி நம்ம பாடியிலேருந்து எக்ஸ்பெல் ஆகி, ஓகேவா, ஃபீசிஸ் வழியாக எக்ஸ்பெல் ஆகி வெளியே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தல்மென்டிக்ஸ். கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வார்ம் அகேன்ஸ்டாக செயல்படக்கூடிய ட்ரக்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ரவுண்ட் வார்ம், ஹூக் வார்ம், பின் வார்முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்பெண்டசோல், மெபெண்டசோல், பைரான்டல் பாமோயிட், பைப்ரெசின், லெவமைசோல். நெக்ஸ்ட் த்ரெட் வார்முக்கு பார்த்தீங்கன்னா ஐவர்மெக்டின், அல்பெண்டசோல். அடுத்து விப் வார்ம், ட்ரைச்சிலியா ஸ்பைரலிஸ் பார்த்தீங்கன்னா அல்பெண்டசோல், மெபெண்டசோல். ஃபிலாரியாசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைஈத்தல் கார்பமசைன், ஐவர்மெக்டின், அல்பெண்டசோல்.
டேப் வார்முக்கு பார்த்தீங்கன்னா பிராசிகோண்டல், நிக்லோசமைட், ஆல்பெண்டசோல். ஹையாட்டிக் டிசீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்பெண்டசோலும் மெபெண்டசோலும். ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியிலே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆல்பெண்டசோல், மெபெண்டசோல் ட்ரக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸ்லேயே அவைலபிளாக சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே அப்போவே கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த வார்ம் இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெபெண்டசோல். ஓகேவா? மெபெண்டசோல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆந்தல்மெண்டிக். ஓகேவா? ரவுண்ட் வார்ம், ஹூக் வார்ம், பின் வார்ம், ஸ்ட்ராங் லைட்ஸ் இன்ஃபெக்ஷனுங்கெல்லாம் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்மோட எக்ஸு, லார்வா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பேரசைட் எல்லாம் டெத் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா கட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல் ஆகி வெளியே வந்துடும். இங்கே மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இது என்ன டெரிவேட்டிவ்னா பென்ஸ் இமிடசோல் டெரிவேட்டிவ். ஓகேவா? மெபெண்டசோல் பார்த்தீங்கன்னா பென்ஸ் இமிடசோல் டெரிவேட்டிவ். இது என்ன பண்ணுன்னா அந்த பேரசைட்டோட பீட்டா டுபிலின், ஓகேவா, அப்படிங்கிற அந்த மைக்ரோ டியூபியூலை என்ன பண்ணுன்னா பைண்ட் பண்ணிவிட்டு நல்ல அஃபினிட்டியை பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணுன்னா அந்த பேரசைட்டுக்கு தேவையான குளுக்கோஸ் அப்டேக்கை இன்கிபிட் பண்ணிடும். ஓகேவா? அதுக்குமே இந்த குளுக்கோஸ் தேவைப்படும். அதை என்ன பண்ணிடும்னா இன்கிபிட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இதோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஓரலி 100 mg twice a day for 3 days. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாசியா, அப்டாமினல் பெயின், டயரியா. ஓகேவா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வெல் டாலரேட்டட். லார்ஜர் டோசஸில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேராக ஹெட்ஏக், டிசினஸ், லாஸ் ஆஃப் ஹேர், கிரானுலோசைட்டோமா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? யூசஸ் பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் வார்ம், ஹூக் வார்ம், பின் வார்ம், டேம் வார்ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைச்சுராரிஸ், ஹையாட்டிக் டிசீஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. அடுத்த ட்ரக் பார்த்தீங்கன்னா ஆல்பெண்டசோல். ஸோ சேம் அதே மெக்கானிசம் ஆக்ஷன், அது மாதிரியே பார்த்தீங்கன்னா சேமான ஆக்ஷன் இருக்கக்கூடிய ட்ரக் தான் என்னது இந்த ஆல்பெண்டசோல். ஓகேவா? மெபெண்டசோல் மாதிரியே. ஆனால் மெபெண்டசோலோட இங்கே அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் சிங்கிள் டோஸாகவே எஃபெக்டிவ். ஓகேவா? அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இது ஹூக் வார்ம், த்ரெட் வார்ம் இன்ஃபெக்ஷன், ஹையாட்டிக் டிசீஸ், நியூரோசிஸ்டிசரோசிஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மெபெண்டசோலோட நல்லாவே ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ், ஜெராடியா லாம்பிலியா, விச்சூரியா பிராங்க்ராஃப்டி, ஓகேவா, இந்த மாதிரி பேரசைட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆல்பெண்டசோல் யூஸ் ஆகுது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாசியா, டயரியா, அப்டாமினல் பெயின், ஹெட்ஏக், டிசினஸ். ஹையர் டோசஸில் லாங் டைமாக எடுத்துகிட்டே இருக்காங்க தெரியாமன்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ், ஃபீவர், வீக்னஸ், அலோபீசியா, கிரானுலோசைட்டோமா ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து ஆல்பெண்டசோலோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ரவுண்ட் வார்ம், ஹூக் வார்ம், பின் வார்ம், ட்ரைச்சுராரிஸ் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? சிங்கிள் டோஸாக 400 mg டோஸ் கொடுத்தா போகிறோம். டோஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட். ஓகேவா? பின் வார்ம் இன்ஃபெஸ்டேஷனாக இருந்தாச்சுன்னா 2 வாரத்துக்கு கொடுக்கணும். ஓகேவா? இந்த வாரம் எடுத்துக்கிறாங்கன்னா அதே மாதிரி அடுத்த வாரமும் மறுபடியும் அதே மாதிரி டோஸ் எடுக்கணும். அடுத்த யூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைச்சனோசிஸ், டேம் வார்ம்ஸ், ட்ராங்குலைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 400 mg டெய்லி ஃபார் 3 days எடுக்கணும். நியூரோசிஸ்டிசர்கோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸ் 400 mg ட்வைஸ் டெய்லி எடுக்கணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டிகைட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்தே கொடுக்குறாங்க. எதுக்காகன்னா அந்த பேரசைட்னால ஏதாச்சும் இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஹையாட்டிக் டிசீஸ்க்கும் இது பார்த்தீங்கன்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஃபிலாரியாசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக கொடுக்குறாங்க. ஆல்பெண்டசோல், டைஈத்தேல் கார்பமசைன் ஆர் ஐவர்மெக்டின் கூட இந்த விச்சீரியா பிராங்க்ராஃப்டி, அதான் என்னது ஃபிலாரியாசிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேரசைட். ஓகேவா? அதுக்குமே இந்த ட்ரக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரான்டல் பமோயேட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம், ஹூக் வார்ம், பின் வார்முக்கு அகேன்ஸ்டாக செயல்படுது. இந்த ட்ரக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினிக் கோலினர்ஜிக் ரிசப்டார், ஓகேவா, வார்மோட நிக்கோட்டினிக் கோலினர்ஜிக் ரிசப்டாரை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஸ்டிமுலேட் பண்ணுறனால கண்டினியூஸாக அது பெர்சிஸ்டண்ட்டாக டீபோலரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கண்டினியூஸாக ஒரு டீபோலரைசிங் எஃபெக்ட் அந்த மசிலில் ப்ரொடியூஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நியூரோமஸ்குலர் பிளாக்கர்லாம் சக்சனைல் கோலைன் படித்தோம். ஓகேவா? ஃபார்மகாலஜி படிக்கும் போது அங்கே நியூரோமஸ்குலர் பிளாக்கர் படிக்கும் போது அது மாதிரியே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வார்மோட நிக்கோட்டினிக் கோலினர்ஜிக் ரிசப்டாரை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அப்படியே பேரலைசிஸ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அப்படியே வார்ம் என்ன ஆயிரும், எதுவும் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பேரலைஸ் ஆயிரும், அப்படியே அது எக்ஸ்பெல் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா? யூசஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம், ஹூக் வார்ம், பின் வார்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஈத்தேல் கார்பமசைன். இது ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இன் ஃபிலாரியாசிஸ். ஓகேவா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபிலேரியாவை அப்படியே இம்மொபைலைஸ் ஆக்கிரும். ஓகேவா? அதோட மூவ்மெண்ட்டை என்ன பண்ணிடும்னா அப்படியே பிளாக் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
அதோட சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அப்போது அது மூமெண்ட்டில் இருந்தால் தான் நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியிலே பார்த்திங்கன்னா நிறையவே இம்யூனிட்டி இருக்குது. ஓகேவா? இந்த இம்யூனிட்டி அதை போய் ஆக்ட் பண்ண விடாமல் தான் இது என்ன பண்ணுன்னா அப்படியே நம்ம பாடியில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ரக் என்ன பண்ணுன்னா அதை மூவ் ஆக விடாமல் ஒரே இடத்துல பிடிச்சி வச்சுக்கும். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கேயும் இது ஓட முடியாது. நம்மளோட ஓன் பாடி இம்யூனிட்டியை என்ன பண்ணுன்னா நம்மளோட ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசமே அதை கில் பண்ணிடும். ஓகேவா? இப்படி தான் அது கில் ஆகிறது. அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அனோரெக்சியா, நாசியா, வாமிட்டிங், டிசினஸ், ஹெட்ஏக், அலர்ஜிக் ரியாக்ஷன் வித் இச்சிங், ரேஷஸ், ஃபீவர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓகேவா? அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த டைஈத்தல் கார்போசன் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கேசஸ்லேயுமே இந்த ட்ரக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா? யூசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இன் ஃபிலாரியாசிஸ், அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் ஈஸ்னோஃபீலியாவுக்கும் இந்த ட்ரக் யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஆந்தல்மெண்டிக்ஸ் ட்ரக். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன், ட்ரக்ஸும் பார்த்தோம், மெக்கானிசம், அட்வர்ஸ் எஃபெக்ட், யூசஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதில் அந்த கிளாசிஃபிகேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் மெக்கானிசம், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கேன்சர், கேன்சர்னாலே அந்த டிசீஸை யோசித்து பார்த்தாலே அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு டிசீஸாக நம்ம யோசிக்கிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மலான செல்ஸாக இருக்கும், அது எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகேவா? நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நிறைய பழக்க லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன்ஸ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஓகேவா? ஸோ கேன்சர் செல்ஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா மல்டிப்ளை ஆகி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த செல்ஸ் எல்லாம். ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்ன செல்ஸு, நம்மளோட ஓன் பாடி செல்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதை கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ட்ரக்ஸ் தான் என்னது, இந்த ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஜென்ரலான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கேன்சர் ஏன் க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸாக இருக்குது? ஓகேவா? ஸோ அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? ஓகேவா? அது அந்த கேன்சர் டிசீஸை நம்மளால் ஏன் க்யூர் பண்ண முடியலை? ஓகேவா? இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது, இவ்வளோ கிளாஸிஃபிகேஷனில் இவ்வளோ ட்ரக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், ஆனால் ஏன் க்யூர் பண்ண முடியலை? ஓகேவா? உங்களோட மைண்டில் வரக்கூடிய தாட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது மாதிரியே தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ். ஓகேவா? கேன்சர் செல்ஸை கில் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஆல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மஸ்டர்ட்ஸில் மெக்லோரித்தமைன், சைக்ளோபாஸ்பமைடு, ஐஃபோசமைடு, குளோரம்பியூசில், பெண்டாமஸ்டைன், மெல்ஃபலான். எத்திலின் இமின்னு பார்த்தீங்கன்னா தயோடிப்பா, அட்ரட்டமைன். அடுத்து ஆல்கைல் சல்ஃபோனேட் பார்த்தீங்கன்னா பியூசல்ஃபன். நைட்ரோஜன் யூரியாஸ் பார்த்தீங்கன்னா கார்மஸ்டைன், லோமஸ்டைன். ட்ரைசின் பார்த்தீங்கன்னா டகார்பசின், டெமோசோலமைட். மீத்தைல் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ப்ரோகார்பசின். அதுக்கப்புறம் பிளாட்டினல் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்பிளாட்டின், கார்போபிளாஸ்டின், ஆக்சலிபிளாட்டின். ஆன்டி மெட்டபாலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் ஆண்டகோனிஸ்டில் மீத்தோட்ரெக்செட், பெமிட்ரெக்செட். பியூரின் ஆண்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா 6-மெக்கார்போபியூரின், 6-தயோகுவானின், அசோதயோப்ரைன், ஃப்ளூடாரபின். பிரிமிடின் ஆண்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா 5-ஃப்ளூரோயுராசில், கேப்பசிட்டபைன், டாக்சிஃப்ளூரிடின், சைட்டாரபின், ஜெம்சிட்டபைன். நெக்ஸ்ட்டு சைட்டோடாக்சிக் ட்ரக்லேயே செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மைக்ரோடிபிள் டேமேஜிங் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வின்கா ஆல்கலைட்ஸில் வின்கிரிஸ்டின், வின்பிளாஸ்டின், வினோரல்பின். டாக்ஸின்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்லேடாக்சல், டோசேடாக்சல். அடுத்து எஸ்ட்ராமஸ்டைன். டோபோ ஐசோமரேஸ் 2 இனிபிட்டர் பார்த்தீங்கன்னா எட்டோபோசைட். டோபோ ஐசோமரேஸ் 1 இனிபிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டோபோட்டிகன், இரினோட்டிகன். ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டினோமைசின், டாக்ஸோருபிசின், டவுனோருபிசின், இடாரோபிசின், எபிரோபிசின், அக்லாருபிசின், மிட்டோசான்ட்ரோன், பிளேயோமைசின், மிட்டோமைசின் சி. மிசலினஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி யூரியா, எல் அஸ்பார்ஜினஸ், ட்ரட்டோனைன், அர்சனிக் ட்ரை ஆக்சைடு. அடுத்து ஹார்மோனல் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டிகைட்ஸில் ப்ரெனிசோலோன், இன்னும் வரக்கூடிய வேறு ட்ரக்ஸும். ஈஸ்ட்ரோஜன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனைல் ஈஸ்ட்ரோடயால், ஃபாஸ்பஸ்ட்ரால். எஸ்சிஆர்எம் பார்த்தீங்கன்னா டமாக்சிஃபன், டோராமிஃபின். எஸ்சிஆர் டவுன் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபல்வஸ்ட்ரன். அரோமேட்டஸ் இனிபிட்டாஸில் லெட்ரசோல், அனஸ்ட்ரோசோல், எக்ஸமஸ்டைன். ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டமைட், பைகாலுட்டமைட். 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் இனிபிட்டாஸ் ஃபினாஸ்டீரைட், டியூட்டாஸ்டீரைட். அடுத்து GnRH அனலாக்ஸ் பார்த்தீங்கன்னா நெஃபரெலின், நியூப்ரோலைன், ட்ரிப்டோரெலின்.
ப்ரொஜெஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்டிரோன் அசிட்டேட். அடுத்து டார்கெட்டட் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஏபிஎல் தைரோசின் கைனேஸ் இனிபிட்டாஸ், இமாட்டினிப், டாசாட்டினிப், நிலோட்டினிப். அடுத்து இஜிஎஃப் ரிசெப்டார் இனிபிட்டாஸ், கெஃபிட்டினிப், எர்லோட்டினிப், செட்டுசிமேப், ட்ராஸ்டுசிமேப், லாபாட்டினிப், ஆஞ்சியோஜெனிசிஸ் இனிபிட்டாஸ், பெவாசிமேப், சுனிட்டிமிப், ஜோராஃபெனிப். புரோட்டிசம் இனிபிட்டார் பார்த்தீங்கன்னா போர்டோசோமிப், CD20 இனிபிட்டார் ரிட்டுசிமேப். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் நிறையவே இருக்கும். கிளாஸிஃபிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லிக்கிறேன், அதை நல்லாவே நோட் பண்ணி நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு பார்த்த சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ் 1 and 2, ஓகேவா, அந்த கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் ட்ரக்ஸ் தான். ஹார்மோனல் ட்ரக்ஸில் இந்த எஸ்சிஆர்எம்ஸ், அதுக்கப்புறம் அரோமேட்டஸ் இனிபிட்டாஸ், ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ், 5-alpha ரெடக்டேஸ் இனிபிட்டாஸ். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் கொஸ்டினை எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. டார்கெட்டட் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸான ட்ரக்கு, மோஸ்ட்லி இது வரைக்கும் இன்னும் பெருசாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டதில்லை. ஓகேவா? மற்ற கிளாஸிஃபிகேஷனெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான கேட்டகரிஸை மட்டும் நம்ம இதில் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? நல்ல கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கேன்சர் செல்ஸ், ஓகேவா, அதுவும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ். ஓகேவா? நம்ம ட்ரக் என்ன பண்ணுது, அந்த செல்ஸை தான் டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? அப்போ அந்த செல் நம்மளோட நார்மலான நம்மளோட செல்லில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதை டார்கெட் பண்ணி அந்த செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ். இங்கே மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரக் என்ன பண்ணுன்னா நம்மளோட டிஎன்ஏல ஆல்கலேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும்னா ஆல்கைல் குரூப் என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அதனால டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு பிரேக் ஆகும். ஆல்ரெடி நான் சொன்னேன், செல்லில் நடுவில் இருக்கக்கூடியதான் என்னது, அந்த நியூக்ளியஸில் டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு பிரேக் ஆகி அந்த செல் என்ன ஆகும்னா டிஸ்ட்ராய் ஆகும். இதுதான் இதோட மெக்கானிசம் ஆல்கலைட்டிங் ஏஜென்ட்டோட. ஸோ என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோபாஸ்மமைடு. இதோட ஆக்டிவ் மெட்டபலைட் பார்த்தீங்கன்னா ஆல்டோபாஸ்மமைடு. ஓகேவா? ஆல்டோபாஸ்மமைடு தான் என்ன பண்ணும், இந்த ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் இன்னும் ஒரு மெட்டபலைட்டும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அது என்ன மெட்டபலைட்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோலின். ஓகேவா? இந்த சைக்ளோபாஸ்மமைடு ஆல்டோபாஸ்மமைடும் அக்ரோலினோ அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த அக்ரோலின் என்ன பண்ணுன்னா சிஸ்டிஸாக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ இது நமக்கு தேவையில்லாத ஒரு எஃபெக்ட்டு. இதை ப்ரிவென்ட் பண்ண என்ன ட்ரக் கொடுப்பாங்கன்னா ஐவி மெஸ்னா. ஓகே, ஐவியில் மெஸ்னா அப்படிங்கிற ட்ரக்கை கொடுப்பாங்க. இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்பாங்க இந்த மாதிரி ஆல்கலைட்டிங் ஏஜென்ட்டில் சைக்ளோபாஸ்மமைடில் அக்ரோலின் டாக்ஸிசிட்டிக்கு ப்ரிவென்டிவாக கொடுக்கக்கூடிய ட்ரக் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐவியா மெஸ்னா அப்படிங்கிற ட்ரக்கை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிளாடரை இரிகேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வெளியே நிறைய ஃப்ளூயிடை கொடுத்து வெளியே வராத மாதிரி பண்ணிடுவாங்க. மெஸ்னா அசிடைல் சிஸ்டின் மாதிரி ட்ரக்கும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் மெட்டபலைட்டை இன்ஆக்டிவேட் பண்ணும். யூசஸ் பார்த்தீங்கன்னா எந்த கேன்சர் யூஸ் ஆகும்னா ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா, அப்புறம் இந்த சைக்ளோபாஸ்மமைடு பார்த்தீங்கன்னா லிம்ஃபோமாஸ், லுக்கிமியாஸ். கார்மஸ்டைன் ட்ரக் பார்த்தீங்கன்னா மேலிக்னன்ட் பிரெயின் டியூமர்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அடுத்த கேட்டகரி ஆன்டி மெட்டபோலைட்ஸ். அதில் ஃபோலேட் ஆண்டகோனிஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக் தான் எதுனா இந்த மீத்தோட்ரெக்சைட். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீத்தோட்ரெக்சைட் என்ன பண்ணுது, ஃபோலிக் ஆசிட் ஆண்டகோனிஸ்ட்டாக செயல்படுது. ஓகேவா? ஃபோலிக் ஆசிடை பற்றி நான் யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வருதா? ஓகேவா? செல்லில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இந்த ஃபோலிக் ஆசிடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எந்த என்சைமை போய் பைண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டைஹைட்ரோஃபோலேட் ரிடக்டேஸ். அப்போ டெட்ராஹைட்ரோட் ஃபோலேட் ஃபார்ம் ஆகாது. ஸோ என்ன ஆகிரும், அந்த செல் டிஸ்ட்ராய் ஆயிரும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை ஆகிற நிறைய ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகிற செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்கே ஆக்ஷன் என்னது, சைட்டோடாக்சிக் ஆக்ஷன். ஸோ எங்கே அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ, ஸ்கின், ஜிஐ, மியூக்கோசா. ஓகேவா? இங்கே மாதிரி இருக்கிற எல்லா செல்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் செல்லை மட்டும் நம்ம ட்ரக்கு டார்கெட் பண்ணாது. ஓகேவா? நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸை என்ன பண்ணிடும், டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே. நம்ம ட்ரக்கால் எந்தெந்த செல்ஸ்ன்னு எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, ஸோ மீத்தோட்ரெக்சைட் டாக்ஸிசிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ மீத்தோட்ரெக்சைட் கொடுக்குறனால வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகேவா?
ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம், இந்த மீத்தோட்ரெக்சைட் டாக்ஸிசிட்டிக்கு அகெயின்ஸ்டாக அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலினிக் ஆசிட். ஓகேவா, ஃபோலிக் ஆசிட் இல்லை, ஃபோலினிக் ஆசிட். ஓகேவா, எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மீத்தோட்ரெக்சைட் டாக்ஸிசிட்டியை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ட்ரக் எது? ஃபோலினிக் ஆசிட். ஓகேவா, ஸோ ஃபோலினிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, லீகோவோரின்னு சொல்லுவாங்க, சிட்ரோவோரம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா நம்மளோட செல்ஸ், நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸுக்கும் என்ன தேவைப்படும்? இந்த ஃபோலிக் ஆசிட் தேவைப்படும். ஓகேவா, இது எல்லாத்தையும் சேர்த்து டிஸ்ட்ராய் பண்ணிடும் செல்ஸை. யூசஸ் பார்த்தீங்கன்னா கோரியா கார்சினோமா, அக்யூட் லிக்கீமியா, பிரெஸ்ட் கேன்சர், சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமாஸ்க்கும் யூஸ் ஆகுது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பியூரின் ஆண்டகோனிஸ்ட். இங்கே மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பியூரின் ஆண்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெட்டபாலைட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு டிஎன்ஏல என்டர் ஆகி அங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா, யூசஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்மெக்டோபியூரின், தயோகுவானெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூட் லிக்யூமியா, கோரியோ கார்சினோமா, சாலிடான டியூமர்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. இங்கே ட்ரக் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 6-மெர்காப்டோபியூரின் இந்த ட்ரக்கை மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தைன் ஆக்சிடேஸ். ஓகேவா, இன்னொரு ட்ரக் இருக்குது அல்லோபியூரினால். ஓகேவா, இந்த அல்லோபியூரினால் ட்ரக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாந்தைன் ஆக்சிடேஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். ஓகேவா, இப்போ ஒரு பேஷண்ட்டு 6-மெர்காப்டோபியூரினும் அல்லோபியூரினால் ட்ரக்கும் சேர்த்து எடுக்கிறாங்கன்னா அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்லோபியூரினால் சாந்தைன் ஆக்சிடேஸை இன்ஹிபிட் பண்ணுறனால 6-மெர்காப்டோபியூரினோட ஆக்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஏன்னா 6-மெர்காப்டோபியூரின் மெட்டபலைஸ் ஆகாது, அப்போ அது வெளியே போகாது. ஓகேவா, இதுதான் என்னது ட்ரக் இன்ட்ராக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிமிடின் அனலாக், இதுவுமே ஆக்டிவ் மெட்டபாலைட்டாக கன்வெர்ட் ஆகும். மெக்கானிசம் ஆக்ஷன் நேச்சுரலான நியூக்ளியோடைட்ஸை போயிட்டு ஓகேவா டிஎன்ஏல போயிட்டு பைண்ட் பண்ணி டிஎன்ஏ சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா கார்சினோமா ஆஃப் ஸ்டொமக், கோலான், ரெக்டம், அதுக்கப்புறம் பிரெஸ்ட், ஓவரிஸ் இந்த மாதிரி கேன்சர்ஸ்க்கெல்லாம் இந்த ட்ரக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ஆக்டினோமைசின் டி. ஓகேவா, டாக்டினோமைசின் சொல்கிறாங்க. இது எதை இன்ஹிபிட் பண்ணுன்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா, ஒரு பொட்டன்ட் ஆன்டி கேன்சர் ட்ரக். ஓகேவா, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்ஸ் டியூமர், அதுக்கப்புறம் ராப்டோமயோசார்கோமா, கோரியோ கார்சினோமா, சாஃப்ட் டிஷ்யூ சார்கோமாஸ்க்கு இது யூஸ் ஆகுது. அது மாதிரியே டவுனோருபிசின், டாக்ஸோருபிசினும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கார்டியோ டாக்ஸிசிட்டி வித் ஹைப்போடென்ஷன், அரித்மியாஸ், கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் வரைக்கும் இந்த ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, அடுத்து டவுனோருபிசினோட யூசஸ் பார்த்தீங்கன்னா அக்யூட் லிக்யூமியாக்கு யூஸ் ஆகுது. டாக்ஸோருபிசின் சாலிட் டியூமர்ஸ்க்கும் அக்யூட் லிக்யூமியாஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ஸன்ஸ். ஓகேவா, பேக்லிடாக்சல் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மைட்டாசிஸை அரெஸ்ட் பண்ணும், செல்லோட செல் டிவிஷனை அரெஸ்ட் பண்ணிடும். ஓகேவா, இன்ட்ராவீனஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மைலோ சப்ரஷன், மயல்ஜியா, பெரிஃபரல் நியூரோபதி. இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், அப்புறம் ஹெட், நெக், ஈசோஃபேகஸ், லங் கேன்சர்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா வின்கா ஆல்கலைட்ஸ். ஓகேவா, வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின். ஸோ எந்த பிளான்லேருந்து கிடைக்கும்? வின்காரோசியா. ஓகேவா, நம்ம காக்னஸில் படிச்சிருக்கோம்ல பெரிவிங்கல் பிளான்லேருந்து. இது என்ன பண்ணும்? செல் டிவிஷனை மெட்டாஃபேஸில் பிளாக் பண்ணிடும், அரெஸ்ட் பண்ணிடும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைட்டாசிஸில் அந்த மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கும்ல அதை போயிட்டு என்ன பண்ணணும்னா பிளாக் பண்ணிவிட்டு மைட்டாசிஸ் ப்ராசஸை பிளாக் பண்ணிடும். ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பிண்டில் பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ வின்கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோடாக்சிக் ட்ரக்கு. போன் மேரோ டிப்ரெஷன் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். யூசஸ் லிக்யூமியாஸ், ஹாட்கின்ஸ் லிம்போமா, வில்ம்ஸ் டியூமர், பிரெயின் டியூமர். வின்பிளாஸ்டின் பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிப்ரெஷன், அலோபீசியா, வாமிட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா பிளியோமைசின், சிஸ்பிளாட்டின் கூட யூஸ் ஆகும்போது டெஸ்டிகுலர் டியூமர்ஸ்க்கு யூஸ் ஆகுது, கூடவே ஹாட்கின்ஸ் லிம்போமாவுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அடுத்து ஒரு ட்ரக் பார்த்தீங்கன்னா சிஸ்பிளாட்டின். ஓகேவா, சிஸ்பிளாட்டின் என்ன ஆகும்னா ஒரு ஆக்டிவ் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த டிஎன்ஏ சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும், அதனால சைட்டோடாக்சிட்டி ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஓட்டோடாக்சிட்டி, நெஃப்ரோடாக்சிட்டி, பெரிஃபரல் நியூரோபதி. ஓகேவா, நம்ம வேறு ட்ரக்ஸ் கூட இப்படி கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஓட்டோடாக்சிட்டி, நெஃப்ரோடாக்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகிற கேட்டகரி எந்த ட்ரக்கு? அமினோகிளைகோசைடு ஆன்டிபயோட்டிக் ட்ரக்குக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா, அது கூட சிஸ்பிளாட்டின் கொடுப்பாங்க, அதுக்குமே அட்வர்ஸ் எஃபெக்ட் இது இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, யூசஸ் பார்த்தீங்கன்னா ஓவேரியன் கேன்சர், டெஸ்டிகுலர் டியூமர்ஸ், கேன்சர்ஸ் ஆஃப் ஹெட், நெக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேவா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோடாக்சிக் ட்ரக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்மோனல் ட்ரக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லை, அதை நீங்கள் கிளாஸிஃபிகேஷன்லேயே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸில் ட்ரக் படிக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த ஆண்ட்ரோஜன்ஸ் ஹார்மோன் செக்ரீஷனை என்ன பண்ணுன்னா இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி ஜஸ்ட் தெரிஞ்சால் போதும். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. ஓகேவா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து ஆன்டி கேன்சருக்கு இருக்கக்கூடிய காமனான அட்வர்ஸ் எஃபெக்ட். ஓகேவா? எந்த ஆன்டி கேன்சர் ட்ரக் எடுத்தாலும் இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிப்ரெஷன். ஓகேவா? லிகோஃபீனியா, அனீமியா, த்ரோம்போசைட்டோஃபீனியா, ஹையர் டோசஸில் கொடுத்தா ஏபிளாஸ்டிக் அனீமியாவும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா இது போன் மேரோவை டிப்ரெஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இந்த பிளட் செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா கம்மியாயிரும். ஓகேவா? அடுத்து ஜிஐடியில் பார்த்தீங்கன்னா நிறையவே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டிட்டிஸ், ஈசோஃபேஜிட்டிஸ், க்ளாசிட்டிஸ், டயரியா, அல்சர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அலோஃபிஷியா, லாஸ் ஆஃப் ஹேர், நாசியா, வாமிட்டிங், டெரட்டோஜெனிசிட்டி. ஓகேவா? எந்த ட்ரக்குமே ப்ரெக்னென்சி கேசஸில் கொடுக்கவே கூடாது. அடுத்து கார்சினோஜெனிசிட்டி, நம்ம கொடுக்கக்கூடிய கேன்சர் ட்ரக்கே என்ன பண்ணும், இன்னொரு கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சைட்டோடாக்சிக் ட்ரக்கு செகண்டரி கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ லிக்யூமியா பார்த்தீங்கன்னா ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமாவுக்கு ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா அவங்களுக்கு செகண்டரியாக பார்த்தீங்கன்னா லிக்யூமியா இன்னொரு கேன்சராக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்டி கேன்சர் ட்ரக்குக்கு நிறையவே அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்டி கேன்சர் ட்ரக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டாப்பிக்காக நல்லா காலேஜஸில் டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இங்கே இப்போ நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இவ்வளோ படிச்சிருந்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுமாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸ் சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல்ஸ். ஸோ பயாலஜிக்கல்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான், நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோன்னா லிவிங் ஆர்கானிசம்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசின் தான் என்னது இந்த பயாலஜிக்கல்ஸ். ஸோ எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையவே ஜெனட்டிக்காக, ஓகேவா, பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் மூலயமா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், செல் கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மெடிக்கல் ப்ராடக்ட்ஸை டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஸோ டைப்ஸ் எதை வச்சு கொடுத்துருப்பாங்கன்னா அதோட சோர்ஸ், ஃபங்க்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் ஏஜென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின். ஓகேவா? ஸோ வேக்சின் என்ன பண்ணும், நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ், பாக்டீரியா, பேத்தோஜன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறது தான் என்னது இந்த வேக்சின். எக்ஸாம்பிள் மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா வேக்சின். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் வைரல் டிசீசஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? MMR வேக்சின். ஓகேவா? அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் நம்மளோட பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நேச்சுரலாக நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் மாதிரியே அப்படியே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸை லெபார்ட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஸ்பெசிஃபிக்கான அந்த டார்கெட்டட் செல்ஸை போயிட்டு பைண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ண தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம பாடி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணால் நிறைய டைம் எடுக்கும். ஓகேவா? இதுவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைப் ஆஃப் இல்லை இன்ஃப்ளமேட்ரி பாத்வேஸ் எல்லாமே நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸை தனியாகவே லெபார்ட்டரியில் செல் கல்ச்சர்லையோ எதுலையாவது ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக செயல்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹியூமிரா அப்படிங்கிற பிராண்டு, அடாலிமுபாப் தான் இதில் இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் ட்ரக்கு ஆட்டோமின் டிசீசஸ் லைக் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக யூஸ் ஆகுது. அடுத்து தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் யூஸ் பண்ணி லேபில் ப்ரொடியூஸ் ஆகிறது. லைக் ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், சிக்னலிங் மாலிகூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீனாக அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க லேப்லேயே. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சுலின் எதுக்காக, டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியாவை யூஸ் பண்ணி இன்சுலினை என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ஜீன் தெரப்பீஸ்.
ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா. ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் செல்லெல்லாம் யூஸ் பண்ணி சர்டன் டிசீசஸை ட்ரீட் பண்ண ப்ரிவென்ட் பண்ண ஓகேவா அதுக்கு அகேன்ஸ்டாக க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CAR T செல் தெரப்பி. ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட இம்யூன் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி கேன்சருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து ஒரு பயாலஜிக்கல் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் பிளட் காம்போனன்ட்ஸ். ஓகேவா. ஸோ பிளாஸ்மா, இம்யூனோகுளோபுலின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் பிளட்டில் இருந்து டிரைவ் பண்ணி எடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா டிரைவ்டு தெரப்பீஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ப்ளீடிங் டிஸார்டர்ஸ், இம்யூன் டெஃபிஷியன்சி, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலர்ஜெனிக்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ்க்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அலர்ஜனை எக்ஸ்போஸ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகேவா. அதான் என்னது அலர்ஜியை டயக்னோஸ் பண்ணுற மெத்தட். ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். ஓகேவா. இந்த பயாலஜிக்கல்ஸோட இண்டிகேஷன் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேவா. நிறைய டைப் ஆஃப் க்ரானிக் அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெக்கானிசமாக யூஸ் பண்ணி ஹை ப்ரிசிஷனாக ஒரு டிசீஸை க்யூர் பண்ணணும்னா இந்த பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னால் நமக்கு தெரியும், நம்மளோட பாடியை பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவாக செயல்படும். ஓகேவா. அப்படி இருக்கும்போது அதை சப்ரஸ் பண்ணணும், அதை மாடுலேட் பண்ணுறதான். ஓகேவா. மாடுலேட் ஆர் சப்ரஸ் தி இம்யூன் சிஸ்டம். ஓகேவா. என்னென்ன கண்டிஷன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் காலிட்டிஸ், சோரியாசிஸ். ஓகேவா. அடுத்த இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சர். ஓகேவா. நிறையவே பயாலஜிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணி கேன்சர் செல்லுக்கு அகேன்ஸ்டாக அதோட க்ரோத்தை அதோட ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனை டார்கெட் பண்ணி அதை கில் பண்ணுறதுக்கு இல்லை அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த பயாலஜிக்கல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இம்யூனோதெரப்பி. ஓகேவா. கேன்சருக்கு சேட்டனாக இம்யூனோதெரப்பி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஓகேவா. ஸோ வேக்சின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே நல்ல இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த பாக்டீரியா வைரஸஸ்க்கு அகேன்ஸ்டாக செயல்படும். எக்ஸாம்பிள் வேக்சின் அகேன்ஸ்ட் மீசில், ஹெப்பாட்டிட்டிஸ், HPV. ஓகேவா. இதெல்லாமே ரொம்பவே ப்ராமினண்டான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அடுத்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஓகேவா. சில ஜீன் தெரப்பியெல்லாம் யூஸ் பண்ணி சில பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறோம்ல. ஓகேவா. அவங்களோட ஜீன் மியூட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்களால் அப்போது அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்லேயும் அந்த ஜீனை ரீப்ளேஸ் பண்ணுறது என்னது ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஓகேவா. அப்படி அந்த ஜீனுக்கு பதிலாக கரெக்டான நல்ல ஒரு ஜீனை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஜெனட்டிக்காக இருந்த அந்த ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகும், க்யூர் ஆகும். ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டிங் ஹீமோஃபீலியா. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஸோ இன்சுலின் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சுகர் லெவலில் டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரக். இன்னும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல்ஸ் வேறு வெரைட்டி ஆஃப் கண்டிஷனில் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், மேக்குலர் டிஜெனரேஷன், ஆஸ்டியோபோரோசிஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இந்த பயாலஜிக்கல் சாப்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மகாலஜி சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜியும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஃபார்மசியோட 4 கோர் சப்ஜெக்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா. நம்ம சேனலில் பொறுத்த அளவில் நம்ம ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டாபிக்ஸை ஒரு பார்ட்டாக கவர் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா. இந்த 4 சப்ஜெக்டை நீங்கள் கவர் பண்ணாலே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் 55லேருந்து 60 மார்க்ஸ் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இது நான் கண்டிப்பான்னு சொல்கிறது, இதை தாண்டியுமே மார்க்குக்கு இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. அதனால் கண்டிப்பாக இந்த கோர் சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி நல்லா தரவாக முடித்து வச்சுருங்க. ஓகேவா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே இன்னும் நம்ம இதில் இருந்தும் இன்னும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாமில் என்னென்ன கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு வீடியோவாட்டு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை என்னென்ன படிக்க சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் தரவாக கிளியராக நல்லபடியாக படிங்க. ஓகேவா. ஸோ இனி அடுத்து வேறு சப்ஜெக்டை கவர் பண்ணுவோம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ். ஓகேவா. அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சாப்டர் ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா. அதெல்லாம் ரொம்பவே பெரிய லென்த்தான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்.
என்னென்ன பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக வருதோ ஆனால் எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்படி இருக்குது, ஸோ வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.